வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல நாம இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, நார்மல் கெப்பாசிட்டி அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். Installed capacity. It represents the maximum production capacity of a plant under ideal conditions. உதாரணத்துக்கு a machine capable to produce 1 lakh units per year. யூஸ்வலா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தே கேன் டூ த பிளானிங் ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாள் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 யூனிட்ஸ் அப்படிங்கும் பொழுது 365 டேஸ் அப்படிங்கும் பொழுது எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, எ மெஷின் கேப்பபிள் டு ப்ரொடியூஸ் 1 lakh யூனிட்ஸ் பர் இயர். அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த மெஷினால் 1 lakh யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுதான் அவங்களுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஆக்சுவலாக இந்த நார்மல் கெப்பாசிட்டியை நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஆக்சுவல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி அச்சீவ்டு. பட் நார்மல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா தட் ஐடில் டேஸ் அல்லது ஐடில் ஹவர்ஸ் இதையெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடியது தான் வந்துட்டு நார்மல் கெப்பாசிட்டி. இட் ரெப்ரசன்ஸ் த ப்ரொடக்ஷன் லெவல் அச்சீவபிள் ஆஃப்டர் கன்சிடரிங் த மெயின்டெனன்ஸ் ஐடில் டைம் அண்டு ஹாலிடேஸ். இப்போது ஒரு கம்பெனிக்கு அவங்களுக்கு வருஷம் முழுக்க அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 1 lakh யூனிட்ஸ் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் கண்டிப்பாக ரியாலிட்டியில் வருஷம் முழுக்க ஒரு கம்பெனி வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும், ப்ளஸ் வந்து நேஷ்னல் ஹாலிடேஸு, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸு இதையெல்லாம் அவங்க வந்துட்டு லீவெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அந்த அந்த லீவ் டேஸில் வந்து கண்டிப்பாக ஃபேக்ட்ரி வந்து ஒர்க்கிங் ஆகாது. ஸோ அந்த ஹாலிடேஸ், அந்த மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க எடுத்துக்கிற டேஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடியது தான் நம்ம வந்து நார்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நார்மல் கெப்பாசிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 95,000 யூனிட்ஸ். ஸோ நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் 95,000 அப்படின்னு சொல்லிட்டு. கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கெப்பாசிட்டியை நம்ம வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 1 lakh யூனிட்ஸ் இருக்கலாம். பட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அந்த வருஷத்தில். அதை தான் நம்ம வந்து ஆக்சுவல் அவுட்புட்டாக கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆக்சுவல் அவுட்புட் வி ஹாவ் டு டிரைவ் த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி மல்டிப்ளைட் பை 100. ஸோ இங்கே நான் ஒரு அசம்ஷனில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 90,000 யூனிட்ஸ் தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh யூனிட்ஸ். ஸோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது 90,000 டிவைடட் பை 1 lakh மல்டிப்ளைடு வித் 100. ஸோ 90% அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனிக்கு வருஷம் முழுக்க அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 1 lakh யூனிட்ஸ் வந்து அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரியாலிட்டியில் இந்த 1 lakh யூனிட்ஸை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஸோ ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாகவே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கன்சிடரிங் அந்த லீவ் டேஸு, மெயின்டெனன்ஸு இதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஆக்சுவலாகவே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் அவுட்புட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 90,000 டிவைடட் பை 1 lakh மல்டிப்ளைடு வித் 100. ஸோ இதுதான் வந்து 90%. இதுதான் வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஸோ இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் நம்ம நார்மல் கெப்பாசிட்டியை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து நார்மல் கெப்பாசிட்டியில நான் பேஸாக வச்சு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து டிரைவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச்சாகவும் இருக்காது. பட் சில அனாலிசிஸ் பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் கெப்பாசிட்டி மல்டிப்ளைடு வித் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் வி ஷுட் ஆல்வேஸ் டேக் எ பேஸ் அஸ் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஆக்சுவல் அவுட்புட் 90,000
நார்மல் கெப்பாசிட்டி 95,000 அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் வந்து எபோவ் 95% கண்டிப்பாக வரும். பட் அதுதான் வந்துட்டு ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. ஏன்னா நம்மளுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 1 lakh இருக்குது. ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் மெஷர் த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வித் த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தான். அதுதான் வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் நார்மல் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அது ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஹவு டு கேல்குலேட் த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் 10 மிஷின்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மிஷின் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ். ஸோ டோட்டல் மிஷின் ஷிஃப்ட் அவைலபிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மிஷின்ஸ் இன்டூ 3 shifts multiplied with 365 days. So டோட்டலாக 10,950 மிஷின் ஷிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. திஸ் வி கால் இட் ஆஸ் அ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து மிஷின் வந்து நம்மக்கிட்ட 10 மிஷின் இருக்குது. ஒரு நாளைக்கு அவங்க 3 ஷிஃப்ட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு 365 நாள் அப்படிங்கும் பொழுது திஸ் வி கேன் கன்சிடர் ஆஸ் அ அவைலபிள் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? அதாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி மிஷின் ஷிஃப்ட் அவைலபிள் 10,950. பட் இந்த 10,950 வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ இங்கே நான் வந்து அசம்ஷனில் டேஸ் நாட் ஒர்க்டு இன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10 days வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், நேஷனல் ஹாலிடேஸ், மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற அசம்ஷனில் ஒரு 10 நாள் அவங்க வருஷத்தில் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். நெட் ஒர்க்கிங் டேஸ் இன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 365லேருந்து நம்ம 10 டேஸை கழிச்சிட்டோம்னா 355 டேஸ் தான் அவங்க ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் மிஷின் ஷிஃப்ட் ஒர்க் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா 10 மிஷின்ஸ் மல்டிப்ளைட் வித் 3 ஷிஃப்ட் மல்டிப்ளைட் வித் 355 டேஸ். ஸோ 10,650 மிஷின் ஷிஃப்ட் தான் அவங்க ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சுவல் மிஷின் ஷிஃப்ட் ஒர்க்கு அப்படிங்கிற டேட்டா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கம்பல்சரி என்டர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ரெக்கார்டு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி அரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மிஷின் ஷிஃப்ட் ஒர்க்டு டிவைடட் பை டோட்டல் மிஷின் ஷிஃப்ட் அவைலபிள், அதாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி மல்டிப்ளைடு வித் 100 வந்து பார்த்தீங்கன்னா 97.26% தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் குவான்டிட்டியை பேஸாக வச்சு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணோம். இங்கே வந்து மிஷின் ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுறோமே, இதுக்கு அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஒரு சில கம்பெனியில் பேஸ்ட் ஆன் த மிஷின் ஷிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து பேஸாக இருக்கும். அதை பேஸாக வச்சு தான் அவங்க வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனை டெட்டர்மைன் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பேஸாக வைப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ எந்த மெத்தட்லையும் நீங்கள் வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜை டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி பேஸாக வச்சு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நம்ம பார்த்தோம். இது வந்து பேஸ்ட் ஆன் மிஷின் ஷிஃப்ட் அவைலபிள். இது வந்து இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டினா என்ன, நார்மல் கெப்பாசிட்டினா என்ன, ஆக்சுவல் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோஸில் ஏதாவது நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ.